Hi, hello, vanakkam, vandanam, suswagatham and welcome to Ramco Super Great Simmons Varangam Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. இந்த ரவுண்ட் மாற்றுக்குரல் சுற்று. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மேல் பாடின சாங்ஸ்லாம் ஃபீமேல் சிங்கர்ஸ் பாட போகிறாங்க, ஃபீமேல் பாடின சாங்ஸ்லாம் வந்து மேல் சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. ஸோ நம்ம வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் பல வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஜட்ஜஸ், நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரவுண்டில் ரொம்ப வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. நீங்களும் நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இந்த வாரமும் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த எபிசோடில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரவுண்ட். இது நான் வந்து எவ்வளவோ காம்படிஷனில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி காம்படிஷன் நான் பார்த்து கிடையாது. பிகாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்னும் அதாவது நாங்கள் யூஸ்வலி இந்த சொல்லிக் கொடுப்போம், இந்த மாதிரி மேல் சிங்கர்ஸ் ஷுட் ப்ராக்டிஸ் ஃபீமேல் சாங்ஸ் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா ஒரு எல்லா பாட்டுமே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இது எங்களுக்கு ஒவ்வொரு சாங்லேயும். மற்றெல்லாம் தெரியும், ஓகே இவர் அதை மாதிரி பாடுவார், இப்படி பாடலாம் அப்படின்ட்டு. பட் இது எப்படி பாடுவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்பு வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாங் இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் சோஃபார் ரொம்ப நல்லா பாடிட்டு வராங்க. ஐ ஹோப் இப்போது நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபீமேல் பாடின சாங்னா என்ன சாங் சொல்வீங்க? இன்கேஸ் நீங்கள் பாடணும் அப்படின்னு விருப்பப்படுற சாங்னா என்ன சாங் சொல்வீங்க? எனக்கு வந்து எனக்கு ஹிந்தி சாங் தான் ஜாஸ்தி பழக்கம். ஹிந்தி சாங்கில் வந்து ஒரு லதா மங்கேஷ்கர் பாடிய வந்து ஒரு ஓ சஜ்னான்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மோஸ்ட்லி மெனி பீப்புள் லைக் இட். ஸோ அதை வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ நல்லா பாடியிருப்பாங்க அவங்க லதா மங்கேஷ்கர் அந்த பாட்டை. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு உடனே எனக்கு அந்த பதில் தான் ஞாபகம் வருது. அதனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி இந்த ரவுண்ட். எப்படின்னா இந்த பாட்டு எப்படி பாடுவாங்கிறது வந்து அதை கேட்குறதுக்கே ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது எங்களுக்கு. ஐம் ஷுர் தேல் டூ வெல். ஸோ வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ சார். வைஷாலி சார் சொன்ன மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த ரவுண்டு. சில பேர் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஜாஸ்தியாகவே பாடுறாங்க. சில பேர் வந்து இவங்க வந்து இந்த சாங் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு நினச்சோம். பட் அவங்க வந்து அந்த பாட்டு சரியாக பாடாமல் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ புரிய மாட்டேங்கிறது. அப்போ அங்கே வந்து அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க, அந்த எப்படி பாடுறாங்க, அவ்வளோதான். ஸோ முதல்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ரொம்ப தமாஷா இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரசிக்கிறோம் நாங்கள். ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். ஆனால் அவங்க எல்லாம் டஃப் சாங்ஸ் எல்லாம் ரேர் சாங்ஸ், டஃப் சாங்ஸ் தான் எடுக்கிறாங்க. தோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், ஆனால் டஃப்பாக இருக்கிற சாங்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அது. ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப் தேல் டு வெல். தேங்க்யூ மேம். மேம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேல் சிங்கர் பாடின சாங் வந்து நீங்கள் பாடணுன்னா அது என்ன சாங் சொல்வீங்க? நிறைய இருக்கும். இந்த சாங் அப்படி இப்படின்னு இல்லை. இப்போ பாலண்ணா சாங்ஸ் நிறைய இருக்குது, தாசண்ணா சாங்ஸ் நிறைய இருக்குது. பட் டிஎம்எஸ் சார்த்து வந்து எனக்கு யார் இந்த நிலவுன்னு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் நான். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சாங்கும் நல்லாயிருக்கும், நடிப்பும் நல்லாயிருக்கும் சிவாஜி சார்து. ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. தேங்க்யூ மேம். பினி மேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது நம்மளோட இந்த ரவுண்டு. மாற்ற குரல் சுற்று நல்லா இருக்குது. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்க நல்ல சாங்ஸ், ஷைலஜா மேம் சொன்ன மாதிரி கஷ்டமான சாங்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா பாடும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேல் சிங்கர் பாடின சாங் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்னு விருப்பப்படுற சாங், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்னா என்ன சாங் சொல்வீங்க? தமிழ்லானா இளஞ்சோலை பூத்ததா, அது ரொம்ப பிடிக்கும். மலையாளத்திலானா பிரமதவனம் வேண்டும் ഋതുരാഗം ചൂടി പ്രമദവനം
வேண்டும். அந்த பாட்டு தாஸ் சார் பாடின. இந்த மாதிரி பார்த்தா நிறைய பாட்டுகள் நம்மளுக்கு பாடணும்னு தோணும், பாடுறது உண்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். மாற்றுக்குரல் சுற்றுல இந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சிந்துஜா ஃப்ரம் ஹைதராபாத். ஹலோ சிந்துஜா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் நீலவான உடையில் சாங் பாட போகிறேன். சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அது. நல்லா பாடுங்க சிந்துஜா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வராமல் வந்த என் தேவி நீலவான உடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. காளிதாசன் பாடினார் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே. இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் பைங்கிளி. நீ இல்லையே நான் இல்லையே கூடல் ஏன் கூடும் நேரம். நீலவான உடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா. வராமல் வந்த என் தேவி. நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம். வானம் பூமி ஆவுமே வாழ்த்து பாடலாம். விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ. ஸ்ரீதேவியே என் ஆவியே இங்கே நீ அங்கே நான் தான். நீலவான உடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீ
சிந்துஜா, எவர் கிரீன் ஃபீல் குட் சாங் இது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சிந்துஜா, ஹலோ சார். ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இது. வந்து ஒரு கங்காபரன் சார் இயற்றிய எஸ்பிபி சார் பாடிய பாடல். இந்த பாட்டு ஆக்சுவலி எஸ்பிபி சாரே ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணியிருப்பார். ரொம்ப நீங்கள் உங்களுக்கு முதல்ல பெரிய தைரியம் தான் இந்த பாட்டு எடுத்ததுக்கு. அதாவது ரொம்ப இம்ப்ரூவைசேஷன் இருக்கிற ஒரு பாடல். நீங்கள் ரொம்ப நல்லா அதை யூ டிட் இட் வெரி வெல். தேங்க்யூ சார். அதுவும் ஒரு சில சங்கதிகள்லாம் வந்து அந்த ஒரு பெக்யூலர் சங்கதி வந்து இருக்குமே, அதை ஐ கான் ரீப்ரொடியூஸ் இட், பட் நீங்கள் ரொம்ப நல்லா பாடிங்க. அந்த அந்த ஒரு நீலவான அது எப்படி வெரி குட். அது வந்து ஆல்மோஸ்ட் யூ டிட் இட், பட் இட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஒரு குட் அட்டெம்ப்ட். ஒரு வித்தியாசமாக எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. யூ ஹேவ் எ வெரி ஹானஸ்ட் வாய்ஸ். அது பாடும்போதே ஒரு நிஜமாக பாடுற மாதிரி, அதாவது ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக பாடுற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் அட்டெம்ப்ட். பெஸ்ட் விஷஸ். சிந்துஜா, హలో మ్యామ్. ఒరిజినల్ శృతిలో పాడిருக்கீங்களா? హాఫ్ నోట్ குறைச்சுட்டேன் மேம். அது கூட ஜாஸ்தி தான். ஃபீமேல் வாய்ஸ்க்கு ஹாஃப் நோட் குறைச்சாலும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்மா. அந்த அந்த ஸ்பெஷலி சார் சொன்ன அந்த கமகம் பாடுறச்சே ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஸ்ருதிக்கு பாடிருக்கீங்க. அதுவும் அது வந்து ஒரு மேல் சிங்கருக்காக கம்போஸ் பண்ண பாட்டு. அது வந்து நீங்கள் எடுத்துட்டு கற்றுண்டு நீட்டாக பாடிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடம்தான் வராமல் வந்த என் தேவி. ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிளைடு தேவையில்லை, அந்த அளவுக்கு கிளைடு தேவையில்லை. அது ஒன்று தான். அது ரொம்ப நல்லா இருக்குது. வெரி நைஸ். இப்போ தெரியுதில்ல, இன்னொருத்தர் பாட்டு எடுத்து இந்த மாதிரி மேல் சோலோ பாடினா எப்படி இருக்கும்னு. சில கமக்கங்களுக்கு முதல்ல நம்மளுக்கு வராது, திருப்பி திருப்பி பாடினா அது வந்துடும். எல்லா பாட்டும் அப்படி தான். பட் இது இந்த பர்டிகுலர் சாங்ஸ் வந்து அந்த ஸ்ருதிக்கு நம்ம போய் பாடுவோம். ஸோ அதனால் நல்ல எக்ஸசைஸ் இது. வெரி நைஸ், நல்லா இருக்கு. கீப் இட் அப். தேங்க்யூ மேம். சிந்துஜா, ஹலோ மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ரொம்ப ரசித்தேன் நான். இந்த பாட்டை எடுத்ததுக்கு சார் சொன்ன மாதிரி பெரிய தைரியம்தான். ஏன்னா இது நல்ல ஹை பிச்சில் உள்ளொரு பாட்டு. அந்த சங்கதி இதில் ஒரு சேலஞ்சிங் சங்கதி. நீலவான அதை வந்து இந்த பாட்டு நான் வந்து மலையாளத்தில் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மலையாளத்தில் தான் நான் கேட்டிருக்கேன். നീലവാന ചോലയിൽ നീന്തിടുന്ന ചന്ദ്രികേ ഞാൻ രചിച്ച കവിതകൾ നിന്റെ മിഴിയിൽ കണ്ടു ഞാൻ വരാതെ വന്ന എൻ ദേവി. അവിടെ വരും ഒരു டிஃப்ரெண்ட் ஒரு இதை சார் பாடியிருக்கு, அது எஸ்பிபி சார் பாடியிருக்கு. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அது வந்து. ஸோ அதனால் அது நீங்கள் எடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நன்னா பாடினேள். அந்த லாஸ்ட்டு பல்லவியில் அந்த லாஸ்ட்டு லலா 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 அப்படி தானே, நான் அப்படி தான் கேட்டிருக்கேன். நீங்கள் லலா 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 அப்படி பாடி அப்படியா? அதை இன்னும் நான் அப்படி பாடினேன் மேம், தெரியல. ஓகே ஓகே. சடனாக கேட்டால் எனக்கு வரதில்லை. ஓகே ஓகே. நான் அப்படி தான் அதை நினச்சது. அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் சங்கதி. ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. நான் அந்த நீலவான சோலையில் அந்த ஹையில் உள்ள அந்த சங்கதி எடுத்தப்போவே உங்களுக்கு மார்க் விழுந்தாச்சு. அது ரொம்ப கஷ்டம் அது பாடுறது. ஸோ கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். சிந்துஜா, ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் இட் அப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers.
த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. மாற்றுக்குரல் சுற்றுல அடுத்ததான் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் தனுஜ். ஹலோ தனுஜ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்ட்ல என்ன சாங் பாட போறீங்க? ஜெமினி படத்துலேருந்து தீவானா பாட்டு. வாவ், சூப்பர். பரத்வாஜ் சார் கம்போஸ் பண்ண ஒரு சாங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ. தீவானா தீவானா நெச்சி நினைத்தவன் நீதானா, தீவானா தீவானா நெஞ்சை பிழிந்தவன் நீதானா, என் வீட்டு கோலத்தின் புள்ளிக்குள் ஒளிந்து தன் காதல் சொல்லும் மாய கண்ணனா, தீவானா தீவானா நெச்சி நினைத்தவன் நீதானா. வெள்ளிக்கிழமையில் வீட்டு தோட்டத்தில் வால் முளைத்த சிட்டு ஒன்று வந்து விட்டதே, கீச்சு கீச்சென்று கூச்சல் போடுதே, நெஞ்சு கூட்டில் கூட கட்ட மல்லு கட்டுதே, சும்மா அது கத்தி செல்லுமோ இல்லையம்மா நெஞ்சை கொத்தி செல்லுமோ, அன்னை தந்தையை ஆசை தோழியை காணும் போது நானும் வந்து கண்கள் கூசுதே, தூக்கம் விற்றுதான் காதல் வாங்கினாய் என்று எந்த பெண்மை என்னை கேலி பேசுதே, ஐயோ இன்னும் என்ன பாகுமோ இந்த நாடை நாளை கொள்ளை போகுமோ, மீலே கஜ்னபி से कोई आगे न पीछे तुम नहीं कहो क्या बात है, दीवाना दीवाना நெச்சி நினைத்தவன் நீதானா. என்னமே ஐயோ அசிங்கமே என்று கண்கள் காது மூக்கை பொத்தி கொண்டவள், காதல் காலடி ஓசை கேட்டதும் வீடு வாசல் கதவு ஜன்னல் திறந்து கொண்டனள், காதல் உள்ளே வந்து விட்டது எந்த நாணம் வெளியே சென்று விட்டது, தோழி ஒருத்தியை நேரில் நிறுத்தினான் காதலுற்ற செய்தி சொல்ல நெஞ்சு முட்டுதே, ஆனா நாவிலே ஆனா ஆவனா ரெண்டெழுத்து தவிர வேறு வார்த்தை இல்லையே, ஆசை வந்து தத்தளிக்கிறேன் எந்த பாஷை மாற்றி உச்சரிக்கிறேன், மீலே கஜ்னபி से कोई आगे न पीछे तुम नहीं कहो क्या बात है, दीवाना दीवाना நெச்சி நினைத்தவன் நீதானா, தீவானா தீவானா நெஞ்சை விழிந்தவன் நீதானா, என் வீட்டு கோலத்தின் புள்ளிக்குள் ஒளிந்து தன் காதல் சொல்லும் மாய கண்ணனா, தீவானா தீவானா நெச்சி நினைத்த
தனுஜ், ஹாய். வெளியே திருடினாவே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் திருடி இருக்க. அதாவது பரத்வாஜ் சார் முன்னாடியே அவருடைய கம்போசிஷனில் வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்காக பாடியிருக்க. ஸோ உனக்கு உன்னோட தைரியத்தை வந்து நான் பாராட்டுறேன், மனதைரியத்தை. உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். தனுஜ், மேம் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக அந்த மூட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. நல்லா பாடிருக்கீங்க, தேங்க்யூ மேம். நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ மேம். நல்லா ஸ்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, நல்லா இருந்திருக்கு. தேங்க்யூ மேம். அண்ட் ஃபஸ்ட் டைம் தான் அந்த ஹிந்தி வேர்டிங்ஸ் ஃபஸ்ட் டைம் பாடுறச்சே ஏக் அஜ்னபி சே அது மிஸ் ஆகிடுது. செகண்ட் டைம் நல்லா வந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. வெரி நைஸ். தனுஜ், ஹாய் மேம். நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மேம். அதுவும் சாரோட பாட்டு. உங்களுக்கு டென்ஷன் இருந்ததா சார் முன்னாடி சார் பாட்டு பாடுறச்சேன்? கண்டிப்பாக மேம். பட் நீங்கள் மேல் சாங் இல்லாமல் ஃபீமேல் சாங், ஸோ இன்னும் நிறைய டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆச்சு. பட் அது நீங்கள் அதில் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்க. தேங்க்யூ மேம். நீங்கள் நிறைய இந்த நான் நினைக்கிறேன் சாதனா சரகம் பாடின பாட்டு இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களை இமிட்டேட் பண்ண இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா? ரொம்ப அந்த ஒரு ஃபீமேல் ஒரு என்ன சொல்கிறது ஃபெமினைன் ஒரு டிஞ்ச் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ட்ரை பண்ணியிருக்கள். அது நல்லா தெரியறது. எஸ் மேம். அது நல்லா சிரிச்சுண்டு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நல்ல மூடாக நல்ல ஃபீலாக நன்னா இருந்தது. இந்த தனுஜோட வயறு ஏன் இவ்வளோ ஒட்டி இருக்குதுன்னு இப்போ தான் புரிஞ்சுது. எப்போவுமே வந்து கை இப்படி வச்சு பாடி அப்போ அந்த பாட்டிலே அது அமக்கீண்டு இருக்கும். மெச்சி நினைத்தவன் நீதானா. நல்ல ஒரு எக்ஸசைஸ் தனுஜ், இனிமேல் நானும் அப்படி பண்ண போகிறேன். ஸோ தனுஜ், கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ தனுஜ். ஹாய் சார். நல்லா இருந்தது. தேங்க்யூ இட் இஸ் ஆல்மோஸ்ட் தேர் லைக் ஒரிஜினல். நான் வந்து அந்த கம்போஸ் பண்ண எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஹவு இவங்க வந்து பாடினது இப்போ ஞாபகம் வந்து ஜஸ்ட் ரீகாலிங். எனக்கு மற்ற பாட்டெல்லாமே வந்து ஒரு ஃபீமேல் சாங் எப்படி மேல் பாடுவார்னு பார்க்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் நான் பர்டிகுலராக இது இன்வால்வ் ஆன ஒரு பாட்டு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே இன்னொரு எபிசோடில் சொல்லியிருந்தீங்க சார், சாதனா சர்கம் மேம் வந்து இந்த பாட்டை வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் பாட சொன்னீங்க எக்ஸ்பிரஷனுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மைண்டில் நினச்சி தான் நான் வந்து ஃபுல் பாட்டையும் ஸ்மைல் பண்ணிகிட்டே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா இது வந்து இந்த பாட்டே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஹிந்தி லைன் வரும். அது என்னென்னா அந்த படத்தில் வந்து ஒரு மார்வாடி ஃபேமிலியோட ஒரு பொண்ணு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஹிந்தி பாட்டெலாம் பாடுவாங்கல்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலி மிலி ஏக் அஜ்னபி சே கோய் ஆகே ந பீச்சே தும் ஹி கஹோ கியா பாத். இது வந்து ஆக்சுவலி ஹிந்தி பாட்டு. இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் சாங் தான் இது. அதை வந்து நான் வந்து அப்படியே அந்த கடைசியில் சரணத்தில் எண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணினேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை சும்மா அதை ஞாபகம் வச்சுக்க. இது வந்து நான் வந்து அதை ஒரு இருக்கிற லைனை எடுத்துட்டேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அது சாரதா சரகம் பாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது தெரியாது, அதாவது லாங்குவேஜ் தெரியாது. ஸோ எப்படி இந்த ஃபீல் கொண்டு வரணும்னு சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே பாடணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே பாடல. ஸோ ஐ மீன் that's how you get the thing done. எஸ் சார். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த சிரிச்சுக்கிட்டே பாடும்போது நான் சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி தலையை நீங்கள் ஆட்டிக்கிட்டே பாடணும், அதை ஒரு ஸ்விங் பண்ணிக்கிட்டே பாடுது இவன் இப்படி பாடினுட்டு. ஸோ ஷீ டிட் இட் அண்ட் மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிது. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹேவ் சங் மை சாங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தீவானானா என்னன்னு தெரியுமா தனுஜ் சார்? தீவானானா என்ன? பைத்தியன்னு அர்த்தம். கரெக்டாக பாடியிருக்க தனுஜ், கரெக்டாக பாடியிருக்க. ஓகே, சூப்பர், வெல் டன். பைத்தியம்னா அந்த லிட்டரரி சென்ஸ் இல்லை, கொஞ்சம் ஆஃப் பைத்தியம். அதான் சார், நம்ம தனுஜ் தான் சார் அது. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு குட்டி பிரேக் போயே ஆகணும். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers.
த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. மாற்று குரல் சுற்றுல அடுத்ததான் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் பிரதீபா. ஹலோ பிரதிபா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்ட்ல என்ன சாங் பாட போறீங்க? சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். வாவ், சூப்பரான ஒரு சாங் இல்லையா? நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொத்திச் செல்லும் மின்னல், கண்ணோரம் இன்னும் அவள் காதல், ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல, இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொத்திச் செல்லும் மின்னல், கண்ணோரம் இன்னும் அவள் காதல்,
பிரதீபா, ரொம்ப 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 லவ்லி சாங் இது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிரதிபா மேடம் பரவாயில்ல, எனக்கு தோணிது தானே நான் சொல்லணும். பாட்டெல்லாம் நல்ல பாட்டு, பட் எனக்கு நீங்கள் பாடினது பரவாயில்ல, ரொம்ப ஒரு அப்பீலாக இல்லை எனக்கு. ஓகே ஓகே பிரதிபா, அதே எங்களுக்கு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான். பட் சேம் டைம் நீங்கள் இந்த பாட்டு தைரியமாக எடுத்ததுக்கு ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுவீங்களோ எதிர்பார்த்தோம். தட் இஸ் ஒன்லி டிசப்பாயின்ட்மெண்ட். மற்றபடி யூ சாங் வெல், நல்லா இருந்தது. அண்டு யா, அது அந்த பாட்டோடைய கொஞ்சம் நீங்கள் வந்து யூ ட்ரை டு இமிட்டேட் ஹரிஹரன், அவர் பாடின மாதிரி ட்ரை பண்ணீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிரதிபா, மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேடம். பிகாஸ் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு மெலோடியஸ் சாங், சாஃப்ட் சாங் எடுத்து அந்த ஜானர்லவே இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து பாடிருக்கீங்க. அதுவும் சரணத்தில் ஒரு இடத்துல ரொம்ப ஹை பிச்சுக்கு போயிடுவீங்க. அது வந்து ஒரு பின்னு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப க்ளீனாக இருந்தது. தேங்க்யூ. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் இது கூட பாடிருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் ரொம்ப பிச் ஸ்ட்ரெயின் ஆகும், பட் பாடிருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு தான் எல்லா ஜோனரில் சேர்ந்து பாடுற சொல்கிறது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த ஹை பிச்சில் இந்த பாட்டை வந்து நீங்கள் பாடி காமிக்கிறீங்களா? பிரதிபா, உங்களாலையும் முடியும். இது ஃபால் செட்டில் பாடுங்க, வரும். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். இது நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஹை பிச்சை நமக்கு கிடைக்கணும்னா இப்போது ஹெட்டு கொஞ்சம் தாத்தி டவுன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேர்ட்ஸ் இன்னும் திறக்க முடியும். அந்த ஓப்பன் காதல் சொல்கிறேன். காதல் என் காதல் தேவதையின் கண்கள். அதாவது எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸிലുള്ള എല്ലാ ജോണറിലുള്ള പാട്ടുകളും എല്ലാവരാലെയും പാട മുടിയണമെങ്கிறது ഒരു நம்மளோட ஒரு ஆக்ரகம், ஒரு ஆசை. அதுதான். தேங்க்யூ வெரி மச் பினி மேம், தேங்க்யூ வெரி மச் ஷைலஜா மேம். எங்களுடைய எல்லாருடைய காதும் வந்து நல்லா கேட்டுருச்சு. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். பிரதீபா, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, புதுசாக ஏதோ ட்ரைலாம் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். இன்னுமே இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. மாற்று குரல் சுற்றுல அடுத்ததான் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் நெல்லையப்பன். நெல்லையப்பன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போறீங்க? ரோசாப்பூ ரவிக்கை காரின்ற மூவிலேருந்து என்னுள்ளில் எங்கோ அந்த சாங் பாட போகிறேன். ஓகே, நல்லா பாடுங்க நெல்லையப்பன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது. கங்கையில் சங்கமிக்க 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 பொங்கிடும் பூம்புணலில் ஆ ஆ ஆ பொங்கிடும் அன்பெனும் பூம்புணலில் போதையிலே மனம் பொங்கி நிற்க தங்கி நிற்க காலம் இன்றே சேராதோ என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது. மஞ்சளை பூசிய மேகங்களே மேகங்களே மோகங்களே மல்லிகை மாலைகளே ஆ ஆ மல்லிகை முல்லையின் மாலைகளே மார்கழி மாதத்து காலைகளே சோலைகளே என்றும் என்னை சேராயோ என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது. நிலையப்பன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். நிலையப்பன் சார் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். இதில் பல காரணம் இருக்குது. எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. அதை நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு ஹாஃப் நோட் இல்லை ஒரு நோட் கூட்டிடலாம்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் உங்களோட கன்வீனியன்ஸுக்கு வந்து உங்களுடைய பிகாஸ் யூர் யங் கை யூ கேன் யூனோ ஸோ ஒரு நோட் கூட்டிடலாம்னு நினைக்கிறேன் நான். பட் அதர்வைஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட். நெல்லையப்பன் மேம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. எதுக்குன்னா 2 சரணத்தில் ஹம்மிங்கில் வந்து முதல் சரணம் ஹம்மிங்க்கு 2வது சரணம் ஹம்மிங்க்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது எடுக்கிறச்சே 2வது லாரா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹஸ்கினஸ் ப்ளஸ் ஒரு ரஃப்னஸோடு எடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் தாமதமாக எடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக
அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது நெல்லையப்பன். ஆக்சுவலாக அந்த பாட்டோட ஹிருதயம் நீங்கள் புரிஞ்சிட்டு பாடிருக்கீங்க. தேங்க்யூ. வெரி நைஸ் எல்லாமே. ஏன்னா அந்த பாட்டு கற்றுண்டு பாடலாம், ஈஸியாக பாடலாம். ஆனால் அந்த பாவம் புரிஞ்சிட்டு அந்த ஒரு மென்மை கொண்டு வர்றது கஷ்டம். நீங்கள் வந்து வாய்ஸ் தோ ரஃப்பாக இருந்தால் கூட நீங்கள் அந்த கிளைட்ஸ் மூலமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நெல்லையப்பன், எனக்கு இந்த பாட்டு கேட்டபோது என்னுள்ளில் எங்கோ ஒரு ரொமான்ஸ் வருது, ஏன் இப்படி வருது ஏன் தெரியலையே. எப்போ கேட்டாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு ரொமான்டிக் மூடு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா டிவிக்கு, டீமுக்கு, உங்களுக்கு எல்லாமே இந்த பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ நெல்லையப்பன், இந்த பாட்டு நீங்கள் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டோட காதல் பாகம் அது வந்து ரொம்ப அதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன். அது நன்னா எடுத்தாலே அந்த பாட்டு வின் பண்ணியாச்சு. அது நீங்கள் நன்னா பாடு. தேங்க்யூ. அப்புறம் வந்து நெல்லையப்பன் நல்ல அந்த சங்கதிகளெல்லாம் நல்லா எடுத்தேன். இது ஒரு ஃபீமேல் சாங் வந்து மெயில் பாடுறது வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு பாவம் கொடுத்து பாடியிருக்கு. வாணியம்மா பாடியிருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் மெயில் ஆயதுனால இப்போ அது வந்து அந்த அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. கொஞ்சம் கூடி ஒரு லிட்டில் ஒரு பாவம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுனதாக்கும். ஏன்னா அவ்வளோ வாட்டி நம்ம இந்த பாட்டு கேட்டிருக்கு. அதனால தான் மீதி நீங்கள் நல்லா பண்ணியாச்சு. இப்படியே போங்க நெல்லையப்பன், உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட பெஸ்ட் விஷஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் பினி மேம். நெல்லையப்பன், பரத்வாஜ் சார் சொன்னார் நீங்கள் ஒரு நோட் ஏற்றி பாடியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. உன்னால் முடியும் நெல்லையப்பன், ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஷூர். ட்ரை பண்ணுறீங்களா? என் மனகங்கையில் சங்கமிக்க பங்கு வைக்க பொங்கிடும் பூம்புணலில் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையப்பா. இந்த த்ரோ நல்லா இருந்தது. தேங்க்யூ. குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெல்லை உனக்கு இல்லை எல்லை, சூப்பராக பாடியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க நெல்லையப்பன். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மாற்றுக்குரல் சுற்றுல நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரான, வித்தியாசமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. Tata, bye-bye. அது என்றும் நிற்காதே, உன் குரல் உன்னடையாடும்.